நமச்சிவாய். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை எம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், ஆடி மாதம் போச்சு, ஆவணி மாதம் பிறந்துடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துடும். விநாயகர் வந்துட்டாலே ஏதோ ஒரு வகையில் அந்த கணபதி பப்பா, இந்த விநாயகர் பெருமான் ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். நம்ம என்னதான் கடுமையான கஷ்டங்களில் இருந்தாலுமே கூட அந்த கணபதியானவர் விநாயகர் பெருமான் பிள்ளையார் நம்மளை எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில் கணபதி காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி இந்த செப்டம்பர் மாதம் வருது. 14ஆம் தேதி 14th அன்னைக்கு வருது. இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள், 2 கிரகம் உச்சம், 3 கிரகம் ஆட்சி. அப்போ செப்டம்பர் மாதம் எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. எந்த கிரகம்லாம் உச்சம்னா புதனும் குருவும் உச்சம் அடைகிறார்கள். புதன் கன்னி ராசியில் உச்சம், மூலத்திரிகோண வீடு, ஆட்சி எல்லாம் அங்கே தான். குரு கடகத்தில் உச்சமாக இருக்கார். இதை போக சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். துலாத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியனும் ஆட்சி பலம் பெறுகிறார் சிம்மத்தில். அப்போ 4 கிரகங்கள் இயற்கை சுபராக வரக்கூடியவர்கள்லாம் சிறப்பான இடத்துல ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நன்மைகளை, அதுதான் இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பு, அதுதான் இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு. அதுக்கு தானே அந்த வார்த்தையை சொன்ன. விநாயகர் வந்துட்டாருனாக்கா எல்லா கஷ்டத்தையும் அவர் கலைச்சி விட்டுருவார். சங்கடங்களை நிவர்த்தி செய்வதால் தான் அவருக்கு அந்த சங்கட சதுர்த்தி பூஜையை நாம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட செப்டம்பர் மாதம் 4 கிரகங்கள் ஆட்சி பலம் உச்சம் இதெல்லாம் பெற்றிருக்கு. எல்லாருக்கும் சங்கடத்தை தரக்கூடிய, கஷ்டங்களை தரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். செயலிழந்து 0வாக இருக்காரு. தீமை செய்யக்கூடிய கிரகம் செயலிழந்து இருப்பது நன்மை. அதோட கூட செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த புதன் சிறப்பாக இருக்கார். அப்போ இதை வச்சு நாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். மிதுன ராசி என்பர்களே, அற்புதமான கால நேரம். ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு கேந்திரம் ஏறி இருக்கிறார். 2வது கேந்திரத்தில் மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெற்று இருக்கிறார். ஒரு பக்கம் மூலத்திரிகோணம், இன்னொரு பக்கம் ஆட்சி பலம், இன்னொரு பக்கம் உச்சம். 3 விதத்திலும் மிதுன ராசிக்கு நன்மை. நிறைய மிதுன ராசி அன்பர்கள் யங்ஸ்டர்ஸ், ஒரு 40-45 இயர்ஸ்க்குள்ள அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், பிலோ 45 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், நிறைய பெண்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்க நிறைய கம்பெனிகள் எடுத்து நடத்துகிறாங்க. அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க அப்பாவோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை அப்பாவுக்கு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுறாங்க. இப்போ கூட நம்ம பெரிய நாயக்கன் பாளையம் அங்கே ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம், அப்பாவுடைய அப்பாவுடைய பிஸ்னஸை இவங்க எடுத்து பண்ணுறாங்க. அப்பா தனியாக பண்ணுறாரு, இவங்க தனியாகவே ஆரம்பித்து தனியாகவே பண்ணுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு கிளைண்ட்ஸு, இவங்களுக்குன்னு பையர்ஸு தனியாக வச்சுக்கிறாங்க. பெண்கள் நம்ம நிறைய மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க பார்க்குறோம், நிறைய ஃபேக்ட்ரிஸ் பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் ஆன்லைன் பிஸ்னஸ் நிறைய பார்க்குறோம், கன்சல்டிங் பிஸ்னஸ் பார்க்குறோம். அப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், ஜாபுக்கு போகக்கூடியவங்களாக, உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம்,
வெளிநாட்டில் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே சமயத்தில் வேலையில் சம்திங் ஒரு ட்ரபுள்ஸ் இருக்கும், தேவையில்லாத ஒரு சில கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி யுஎஸில் டெக்சாஸில் இருந்து கால் பண்ணுறாங்க. நிறைய கால்ஸ் நமக்கு யுஎஸ்லேருந்து வரும். அது சமீபமாக டெக்சாஸில் இருந்து இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு ஹஸ்பண்டுக்கும் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்குது, வேலை இன்னும் எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாகவே கமிட்மெண்ட்டில் இருக்கோம். பசங்க இப்போ தான் ஜஸ்ட்டு +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்க. இனிமே தான் எங்களுக்கு செலவே இருக்குது, இங்கே எஜுகேஷன் கொஞ்சம் செலவாகும் சார். சாமி இப்போ நான் எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேலை போயிடுமோங்கிற பயம் அவங்கள்ட்ட இருக்குது. இதை போல் ஒவ்வொரு மிதுன ராசி என்பர்களுக்கும் அவங்க வருமானம் சம்பந்தமாக, அவங்க செய்யக்கூடிய தொழில் நிமித்தமாக பல கஷ்டங்கள். வேலை போயிடுமோங்கிற பயம், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், எங்கே போனாலும் எதிரி. ஃபேமிலியில் எதிரி, குடும்பத்தில், அதோடு மட்டுமல்ல குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, பிஸ்னஸில் எதிரிகள், தொழில் எதிரிகள். சார் சில இடங்களில் நம்ம ஒரு முதலாளியாக இருப்போம், நம்மகிட்ட கீழே வேலை செய்கிறவன் நமக்கு அகைன்ஸ்டாக இருப்பான், தெரியவே தெரியாது, கண்டே பிடிக்க மாட்டோம். நம்ம யாரையோ வேலையை விட்டு நிப்பாட்டிக்கிட்டு இருப்போம், இவனை தான் பெருசாக கடைசியில் அவன் தான் எதிரியாக இருப்பான். அப்போ தொழில் எதிரிகள், இதெல்லாம் காரணம் யார்? சனி பகவான். சனியும் ராகுவும் காரணம். இப்போது நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜெயில் யோகங்கள் ஏற்பட்டிருக்கு, நம்ம பார்க்குறோம். பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கூட நம்ம சொல்லி வச்சுருக்கோம், பட் அவங்க ரொம்ப அலட்சியமாக இருந்தாங்க. பட் அவங்களாம் இப்போ ஒரு ஜெயில் யோகம் இருக்குது. அதே போல் சிறு சிறு விபத்துக்கள், ஆக்சிடெண்ட் ஏற்படுவது, இதெல்லாம் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும். கன்சல்டிங் எடுத்துக்கிறது என்ன ஒரு பெருசாக செலவாயிட போகுது? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு 10,000 ரூபா அனாவசியமாக செலவாகுது. அப்போ ஒரு கன்சல்டிங் எடுத்து ஒரு வழிபாடு செய்வீர்கள், முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது தானே சார் ஜோதிடம். அப்போ சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது, அந்த கஷ்டங்கள்லேருந்து பாதுகாத்து கொள்வது தான் திறமை, அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் டேலண்ட்டு, அதுதான் உண்மை. அப்போ மிதுன ராசி என்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். காப்பாற்றுவதற்கு உங்கள் ஜாதகம் பேசும் பல ரகசியங்கள் அதில் உள்ளது, தெரிந்து கொள்ளுங்கள்.